அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் ஒரு லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி வெற்றி மேல வெற்றி தரப்போற ஒரு அதிரடியான காலமா அமையப்போகுது. வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் 5 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதி. அதாவது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு உடையவர். இப்போ அவர் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான வீரியஸ்தானத்திற்கு வர்றாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வெற்றி, இளைய சகோதரர்கள் மற்றும் குறுகிய பயணங்களை குறிக்கிற இடம். பொதுவாவே 3ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுவரைக்கும் இருந்த தயக்கம், பயம் எல்லாம் போயே போச்சு. முதல்ல உங்க மனநிலையை பார்ப்போம். இதுவரைக்கும் ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ வாடா பாத்துக்கலாம்ங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு வரும். உங்க பேச்சுல ஒரு வேகம் இருக்கும், செயலில் ஒரு விவேகம் இருக்கும். இளைய சகோதரர்களோட உறவுல ஒரு நெருக்கம் உண்டாகும். தம்பி தங்கைகளுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது கல்யாணம் நடக்கிறதுன்னு அவங்க வாழ்க்கையில ஒரு சுபமான திருப்பம் வரும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் தேடி வரும். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா முன்னாடி போய் நிப்பீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா 12 உடையவர் 3இல் மறைகிறாரு. இதனால தேவையில்லாத விரய செலவுகள் குறையும். வீணான மருத்துவ செலவுகள் நின்னாலே பாதி லாபம் தானே. கையில காசு தங்கும், சேமிக்க ஆரம்பிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் சக்சஸ் ஆகும். போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால முறியடிப்பீங்க. கமிஷன் ஏஜென்ட், டிரான்ஸ்போர்ட், மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது பதவி உயர்வு கிடைக்கிற நேரம். உங்க மேலதிகாரிகள் உங்க சொல்றத அப்படியே கேட்பாங்க. ஆபீஸ்ல உங்க கை ஓங்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இப்போ உங்க கேட்கிற இடத்துக்கே கிடைக்கும். பயணங்கள் மூலமா அலைச்சல் இருந்தாலும் அதுல ஆதாயம் நிச்சயமா இருக்கும். வேலை நிமித்தமா அடிக்கடி வெளியூர் போவீங்க. அந்த பயணங்கள் மூலமா புது புது கான்டாக்ட் கிடைக்கும். அது உங்க வருமானத்தை உயர்த்தும். குழந்தைகள் விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். 5க்கு உடையவர் 3இல் பலமா இருக்கிறதால உங்க பிள்ளைகளோட படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிட்டு மெடல் அல்லது கோப்பை ஜெயிச்சுட்டு வருவாங்க. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிடிவாதங்கள் வந்து போகும். செவ்வாய் 3இலிருந்து 6, 9, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 6ஐ பார்ப்பதால் எதிரிகள் உங்ககிட்ட சரணடைவாங்க. பழைய கடன்கள் தீரும். 9ஐ பார்ப்பதால் தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் சலசலப்பு வரலாம். அப்பா கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஆனா பிதிர்வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அது சம்பந்தமான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமா முடியும். ஆன்மீக பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க. 10ஐ பார்ப்பதால் தொழில்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். புதுசா மெஷின்கள் வாங்குவீங்க அல்லது கடையை விரிவாக்கம் செய்வீங்க. வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு இப்போ கௌரவமான வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அல்லது கை, தோள்பட்டை வலி வரலாம். சின்னதா உடற்பயிற்சி செய்யறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பு உங்க கூடவே இருக்கும். மாணவர்கள் படிப்புல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. குறிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சட்டம் மற்றும் காவல்துறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இன்டர்வியூல ரொம்ப தைரியமா பேசி வேலையை தட்டி பறிப்பீங்க. பெண்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய காலம். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும். கணவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. நகை, ஆபரணங்கள் வாங்குவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்க திறமை வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். விருதுகள் வாங்குற யோகம் கூட சிலருக்கு இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இது லாபமான நேரம். நிலம் சம்பந்தப்பட்ட பழைய சிக்கல்கள் இப்போ சுமூகமா தீரும். புது பிளாட் போடுறதுக்கு இது சரியான நேரம். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சவங்க இப்போ ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம். ஆனா அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒன்னா போடாதீங்க. நிதானமா முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துல நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் தூள் தூளா ஆகும். உங்களுக்கு எதிரா மறைமுகமா வேலை செஞ்சவங்க இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை வரும். உங்க செல்வாக்கு சமூகத்துல உயரும். மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு வெற்றி பாதையை அமைச்சு தரும்.
5ஆம் அதிபதி தைரியஸ்தானத்துக்கு வர்றதால உங்க புத்திசாலித்தனமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இப்ப பரிகாரங்கள். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால நீங்க முருகப்பெருமானையும் குருவையும் சேர்த்து வழிபடணும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு மிளகு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். ஷண்முக கவசம் படிக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். முடிஞ்சா ஒரு முறை சுவாமிமலை போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற தகப்பன் சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சா உங்க அறிவும் ஆற்றலும் பெருகும். இளைய சகோதரர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்க கூட சண்டை போடாம அன்பா இருங்க. இதுவே செவ்வாய்க்கு ஒரு சிறந்த பரிகாரம். ஏழை மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வாங்கி கொடுங்க. இது 5ஆம் அதிபதி செவ்வாயை மகிழ்ச்சிப்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க அல்லது அங்க தியானம் செய்யுங்க. மனசுல இருக்கிற குழப்பம் தீரும். நல்லதே நடக்கும். சிங்க நடை போட்டு முன்னேறுங்க தனுசு ராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.